வணக்கம். ஆன்மீகத்தை உங்களிடம் இன்றைய தினம் காணொளி மூலமாக வழங்கினவர் பம்மல் கோபாட்சி. பிரம்ம தேவன் எங்கே இருப்பார்? தேவலோகத்தில் இருப்பார். பிரம்மதேவன் தேவலோகத்திலே தேவர்களெல்லாம் வீற்றிருக்கும் சமயத்திலே அவர் பிரம்மாண்டமாக அவர் ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது இன்று ஒரு சந்தேகம் அப்படி என்று அங்குள்ள தேவர்கள் கேட்டார்கள். சொல்லுங்கள் என்று பிரம்மதேவர் கூறினார். நாம் பூஜை பண்ணுறோம், அனுஷ்டானம் பண்ணுறோம். ஆனால் இந்த ஒன்று எனக்கு தெரியலை, ஏதாவது தரமானது ஏதாவது ஜபங்கள் இருக்கின்றதா செய்வதற்கு நீங்கள் உபாயம் கொடுங்கள் என்று தேவர்கள் கேட்டார். பரமேஸ்வரன் கோவிலிலே 1 லட்சம், அதாவது நீங்கள் அங்கு ஜபம் செய்தால் 1 லட்சம் பலன் கிடைக்கும். சிவன் கோயிலிலே பெரும்பாலும் நீங்கள் ஜபத்தை பண்ணால் 1க்கு பல மடங்கு கிடைக்கும். அதே மாதிரி கோசாலைகள் எங்கு இருக்கின்றதோ அங்கு நின்று நீங்கள் ஜபம் பண்ணால் பல லட்ச பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி தான் அக்னி கோத்திரம் அங்கு நிறைய செய்யப்படுகிற அக்னி கோத்திரம், அந்த இடத்துல நீங்கள் மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு பல லட்ச பலன்கள் கிடைக்கும். பத்திமா அலிமுகே லிங்கம் ரகு மயப்பிரதம் எல்லாம் சிவலோகம். அதாவது அந்த சிவலோகத்திலே இருக்கின்ற சிவபெருமான் நமக்கு சிவாலயங்கள் கிழக்கு பார்த்து இருக்கும், சில இடங்களிலே மேற்கு பார்த்து இருக்கும். ஆனால் மேற்கு பார்த்து இருக்கும் சிவாலயங்கள் அங்கு நீங்கள் செய்தால் இன்னும் பல மடங்கள் கிடைக்கும் ஜபங்கள். ஆகவே சிவாலயங்கள் ஜபம் பண்ணினால் பல மடங்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஏகே கம் ஆயுத்தம் பிரத்தம்மம் என்று சொல்லக்கூடிய ஏகே கம் ஆயுத்தம் பிரத்தம்மம், அதாவது மேற்கு பார்த்த சிவாலயங்கள் ஜபம் செய்த பல கோடி பணங்கள் கிடைக்கும். இப்போ மேற்கு பார்த்த கோயில் எங்கே இருக்கின்றது? சென்னையிலே கபாலீஸ்வரர் எங்கே இருக்கிறார்? மயிலாப்பூரில் இருக்கிறார். மதீஸ்வரர் சிறுவான்மையில் இருக்கிறார். அவைகள் இன்னும் பல மடங்கு சக்தி கிடைக்கும். ஆகவே இந்த பிரம்மனை சரி இவர்களெல்லாம் கேட்டவுடன் இன்னும் அதிக வேற ஏதாவது கிடைக்குமா அப்படி என்று தேவர்களுக்கு இன்னும் ஆசை. அவரு கையிலே வைத்திருந்த சக்கரத்தை சுழற்றி சுழற்றி அடித்தார். அந்த சக்கரம் மேடு வல்லம் ஊர்ந்து இடுபாடுகளை பயணம் செய்து கடைசியிலே உடைந்த அந்த இடத்துக்கு வாருங்கள். நைனிச்சாரண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் தீர்த்தம், அதாவது அங்குள்ள போறவாளுக்கு தான் நைனிச்சாரண்யம் என்று சொல்வார்கள். சக்கர தீர்த்தம் அங்கு விழுந்தது. அதிலே நாம் இன்னும் ஜபம் செய்தால் இன்னும் பல கோடி உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆகவே நாம் சிவாலயங்களிலும் அதாவது அக்னிகோத்திரம், சில இடங்களிலே கோசாலையிலும் இப்படி பல அந்த சன்னதியிலே நாம் ஜபம் செய்தால் உங்களுக்கு பல மடங்கள் கிடைக்கும். இன்றைய உங்களுக்கு இந்த சிந்தனையை வழங்கியவர் பம்மல் கோபால் சேது. உங்களுடன் விடைபெறுவது காலை வணக்கம் நேர்களே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகாபிரிய அனைவருக்கும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த பிரபஞ்சத்திலே வாழும் உயிரினங்கள் சுகமாக வாழட்டும். வணக்க நேர்களே.